ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானது ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக்குறதுனால் வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வெளிச்சத்தையும் இருளையும் பிரிகிறார். வெளிச்சத்துக்கு வெளிச்சம்னு பேருகிறார், இருளுக்கு இரவு என்று பேருகிறார். அதுனா அர்த்தம்? எங்கே பிரிகிறார்? வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் உண்டாக்கணும்னா என்னது அர்த்தம்? ஏன்னா அவர் தானே வெளிச்சம், ஆண்டவர் தானே வெளிச்சம். அது நான் வெளிச்சம் உண்டாக்குறதுன்றாரு. அதுனா என்ன அர்த்தம்? வெளிச்சம், நித்திய வெளிச்சம் கர்த்தர் தேவன் தான் நித்திய வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்கிறார்ல, ஆதாமை படைக்க போகிறாரு. உலகத்தில் மனுஷனை படைக்க போகிறார், மனுஷியை படைக்க போகிறார். அதுதான் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு எழுதுறாரு. இதெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு ஆண்டவர். வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொல்கிறாரு. வெளிச்சத்தை இருளை எங்கே பிரிக்கிறாருன்னா ஏதேன் தோட்டத்தில் 6ஆவது நாளில் தான் அதில் பிரிக்கிறார். 6ஆவது நாளில் ஏதேன் தோட்டத்தில் பிரிக்கிறார். அந்த மாதிரி ஒரு படைப்புக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. எங்கே பிரிக்க போகிறோன்னா நான் ஒன்று 6ஆவது நாள் வரும்போது ஒன்று சொல்கிறேன் பாரு. 6ஆவது நாளில் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பார். ஆல்ரெடி இருளில் ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து இருள் இருக்கிறான். அவன் தள்ளப்பட்ட சாத்தான் ஆல்ரெடி ஆண்டவர் இருளாக தள்ளிட்டார். அவனை வெளிச்சமாக வைக்கல. வெளிச்சத்தான் நம்மளை தான் அவர் படைத்தார். முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு அது ஜீவ புஸ்தகத்தில் எழுது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிச்சம் உண்டாக்கணும்னா ஆதாம் ஏவால படைக்குவார். அதான் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னால் அந்த வெளிச்சம் தான் மனுஷர்கள். 2வது நாள் என்ன செய்கிறாரு? ஜலத்துலேருந்து ஜலத்தை பிரிக்கிறார். ஆகாய வீதிக்கு ஒரு பாதி பிரிக்கிறார், பூமிக்கு ஒரு பாதி போயிடும். ஆகாய வீட்டில் வானம் என்ற இதில் அனுப்புகிறார். வானம் என்று பேருகிறார். அது நல்லதுன்னு வராது. எதுக்காகனா அந்த பூமி ஆண்டவர் அழிக்க போகிறாரு. எதில் அழிக்க போகிறார்? ஜலத்தில் அழிக்க போகிறார். ஆண்டவர் 2ஆம் நாள் ரகசியம் நோவா காலத்தில் அழிக்க போகிறார். எல்லா ஜனத்தையும் அழிக்க போகிறார். எதுக்காகனா அந்த 2ஆம் நாள் ரகசியம் எப்படின்னா, இப்போ மனுஷன் தேவகுமாரர்களும் மனுஷகுமாரிகள் அதிக சகோதரி உண்டு. அவங்களுக்குள்ள பெண்களை திறந்தனால குழந்தை பிறந்ததுனால பலவானாக பிறந்தாங்க. எல்லாம் நல்லா ரொம்ப பலவானாக இருந்தாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் பூமிக்கு வரணும் இறங்கி. அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன், எல்லாமே அவர் தான். ஆவியானவரும் அவர் தான், பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான். பூமியில் குமாரனா வெளிப்படணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சாத்தான் அவங்களுக்குள்ள பெண்களை திறந்து அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறான். குழந்தை பிறந்தது அவங்க பலவனாக போகிறோம். அதனால தான் ஆண்டவர் முழு உலகத்தை அழிக்கிறார். 8 பேரை தவிர எல்லாரையும் உலகத்திலேயே அழிச்சிறார். அதுதான் ரகசியம்னா 2ஆவது நாள் ரகசியம். அது எங்கே எல்லாத்தையும் வெளிப்படுத்த போகிறாருன்னா அவர் தான் அதை நிறைவேற்றி காட்ட போகிறார். 3ஆவது நாள் ரகசியம் ஆண்டவர் 3ஆவது நாள் தான் விதைகளெல்லாம் படைப்பார். ஒரு விதையை படைப்பார். அந்தந்த ஜாதிகளுக்கு அந்த கனியை கொடுக்கும்படி அந்தந்த விதையை படைப்பார். 3ஆவது நாள் செடி பொடி மரம்லாம் 3ஆவது நாள் தான் படைப்பார். எதுக்காக அவர் 3ஆவது நாள் படைத்தார்? ஒரு நாள் படைப்பு உண்டு ரகசியம். அதான் 3ஆவது நாள் படைப்பார். எதுக்காகனா அந்தந்த ஜாதிகளுக்கு அந்த கனி. இப்போ ஜாதியே கிடையாது, மனுஷனே இல்லை. 3ஆவது நாள் எழுதுறாரு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த விதைகள் அனுப்புகிறாரு. அதுனா அர்த்தம்? 6ஆம் நாளில் தான் அது சொல்வார். 6ஆம் நாளில் வரும் ஒரு ஜாதிக்கு ஏற்ற அந்தந்த கனி. அதுனா அர்த்தம் விதைகளை படைத்தார், அது உணவாக கொடுத்தாரு. அதே மாதிரி அவருடைய வார்த்தை தான் விதை. அது முழு ராஜ்யத்தின் சிஸ்டம் முழு உலகத்துக்கும் போகணும், மொழியை பிரிக்கணும். அதனால் 3ஆவது நாள் தான் அது படைக்கிறாரு, இது பண்ணுறாரு. எப்படின்னா 3ஆவது நாள் ரகசியம் எப்படின்னா விதைகளெல்லாம் படைச்சிட்டாரு. ஒரு விதை ஆகாய மிருகங்களுக்கும் விதை தான், நம்மளுக்கும் விதை தான். ஆண்டவர் நோவா காலத்தில் 8 பேரை மொத்தம் காப்பாற்றிட்டு அவர் என்ன சொல்கிறார்? இப்போ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் பைபிளில் ரகசியங்களை தேடி கண்டுபிடிச்சிங்க. சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் 8 பேரை மட்டும் காப்பாற்றுறாரு, மிச்ச பேர்லாம் அழிச்சிடறாரு உலகத்தை. அது 2ஆவது நாளுடைய ரகசியம் நிறைய ரகசியம் இருக்குது. அதில் நான் சிம்பிளாக கொஞ்சமாக சொல்லிடுறேன், புரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கலாம். அது ஆண்டவர் பூமிக்கு இறங்கி அதாவது அவர் வரணும், பூமிக்கு வரணும். இப்போ 8 பேரை காப்பாற்றிட்டு மிச்ச பேர்லாம் அழிச்சிட்டார்ல. அழிச்சிட்ட உடனே ஆண்டவர் நோவாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவார். ஒரு இது சொல்வார். அதாவது மாம்சமான ரத்தத்தோட புசிக்குவானா, உயிருக்காக பழிவாங்க. மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்படனா மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்தனானோ அவன் கையில் ரத்தம் சிந்தம் பண்ணோம் அப்படின்னுவார். யார் சிந்தா அது நீதியை நிறைவேற்றுற ஞானஸ்தானம். அது ஆண்டவர் பூமிக்கு இறங்கி இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஞானஸ்தானம் எடுத்து அது நீதியை நிறைவேற்ற ஞானஸ்தானம். ஏன்னா ஜலத்தில் அழிச்சிட்டார் எல்லாரையும். அதனால தான் அவர் ஞானஸ்தானமே எடுக்கிறாரு. அது 2ஆவது நாளுடைய ரகசியம் நிறைய பெருசாக இருக்குது. அது சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். 3ஆவது நாள் ரகசியம் தான் விதைகளை படைக்கிறார். அந்தந்த ஜாதிகளுக்கு ஏற்ற அந்தந்த கனியை கொடுக்குறாரு. ஒரு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஜாதிகளுக்கு ஏற்ற அந்தந்த கனி கொடுக்குறேன். புசி அந்த மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த 3ஆம் நாள் ரகசியம்
எல்லா ஜாதிகளுக்கு ஏற்ற கனி கொடுக்குறாரு. எல்லாமே அந்தந்த பழங்க இன்னும் ஜாதியே வரல, மனுஷனும் வரல, ஆனால் 3ஆம் நாள் ரகசியத்தை எழுதுறாரு. அந்தந்த ஜாதிகளுக்கு அந்தந்த கனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்து அவருடைய பூமியில் வந்து ஆளுகை செய்யணும், 1000 வருஷத்தை ஸ்தாபிக்கணும், ராஜாவாக ஆளுகை செய்யணும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக தான் அந்த விதை நம்ம சாப்பிட்றதுக்கு விதை. ஆனால் வந்து உலகம் முழுவதும் அந்தந்த லாங்குவேஜை பிரிச்சுட்டு அந்தந்த லாங்குவேஜில் அவங்கவுங்க மொழியில் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் போனோம், உலகம் முழுவதும் போனோம். அதனால தான் ஆண்டு வந்து அவர் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜனங்க அப்போஸ்தலர்களுக்கு போய் நீங்கள் மேல் வீட்டாரில் போய் காத்துனுருங்க, அங்கே வந்து ஆவியானவர் வந்து இறங்கும் போது உங்களுக்கு வந்து அவங்கவுங்க ஜென்ம பாஷையில் பேசுவாங்க. 3ஆம் நாள் ரகசியம். அப்போ தான் எடுத்துன்னு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உலகம் முழுவதும் அப்போஸ்தலர் போனோம். 12 அப்போஸ்தலர் உலகம் முழுவதும் போனோம். அதான் 3ஆவது நாள் ரகசியம். 4ஆவது நாள் ரகசியம் தான் முக்கியமான ரகசியம். அதான் இருக்கிறதுலேயே உலகத்துலேயே முக்கியமான ரகசியம் 4ஆவது நாள் ரகசியம். அதுதான் உலகத்துக்கு டேட்டு எல்லாம் வரப்போகிற ரகசியம். இயேசு கிறிஸ்துவுடைய பூமியில் இறங்கி வரப்போகுது ரகசியம். அதான் 4ஆவது நாள் ரகசியம். அதனால 4ஆம் நாள் என்ன படிக்கிறாரு, சுடர்களை படிக்கிறார். சுடர்கள் உண்டாக்காததாகன்னு வரும். அதான் ஃபஸ்ட்டு எத்தனையோ சுடர்னு சொல்ல மாட்டாரு, இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாவதுபடி வானம் என்ற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாவதுக்காக, சுடர் உண்டாகிறதாகன்னு வரும். அதனால் இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக்கி வானம் என்ற ஆகாய விரிவில் சுடரை உண்டாக்குறாரு. எதுக்காகனா காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக, அடையாளத்துக்காக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக. எந்த காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்கு 4ஆம் நாள் இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக வானம் என்ற ஆகாயவில் சுடர்கள் உண்டாகிறதுன்றார். அது என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் கடவுள் பிதாவே தேவனு குமாரனா வெளிப்பண்ணும். அவர் வந்து பூமியில் இருண்ட பூமியில் ஒரு வெளிச்சமாக வருவார், சூரியனை போல வரப்போகிறார். அதுடைய அடையாளம் தான் சுடர்னா காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பு. இயேசு கிறிஸ்து பிறகும்போது என்ன வந்தது, நட்சத்திரம் வந்தது, சுடர் வந்தது. அது எதுக்கு, அடையாளத்துக்காக. அதனால தான் அவங்க வானசாஸ்திரிகள் வந்து எதை வச்சு வந்தாங்க, நட்சத்திரத்தை பார்த்து ராஜா இங்கே வந்துக்கிறாரு, ஆண்டவர் கடவுள் வந்து பூமியில் பிறக்க போகிற நட்சத்திரத்தை பார்த்தா வராங்க. ஆதியில் தேவன் 4ஆம் நாள் ரகசியத்தில் வந்து என்ன செய்கிறாரு, சுடர்கள் உண்டாக்கிறதாக, எதுக்காக, அடையாளத்துக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களும். அப்போ வந்து அவருடைய டேட் எங்கே வருது, நட்சத்திரத்தை பார்த்தா டேட் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் பிறந்த நாள் டேட்டு நட்சத்திரம் பார்க்கும். அப்புறம் இன்னொரு 4 நாள் என்ன சொல்கிறார், பகலையால் பெரிய சுடர். பகல் நல்லது, வெளிச்சத்தையால் பெரிய சுடர், இருவையால் சிறிய சுடர். இது முக்கியமாக பாயிண்ட்டாக கவனிக்கணும். எத்தனையும் சொல்லிட்டு போயிடக்கூடாது, பாயிண்ட்டாக கவனித்தா தான் வசந்தம் சொன்னதான் புரியும். அதாவது இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக வானம் என்ற ஆகாயத்தில் சுடர்கள் உண்டாவதாக, அடையாளங்களுக்காக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக. ஆண்டவர் வந்து பூமியில் இப்போ வந்தது எத்தனாவது நாள், 4ஆவது நாளில் வராரு, 4000 வருஷத்தில் வராரு. இப்போ 4000 வருஷத்துலேயும் வரான்னு சொல்லலாம், 4ஆவது கோத்தத்துலேயும் வந்தாலும் சொல்லலாம். 4000 வருஷத்தில் வராரு. அவர் வராருல, அதான் அடையாளத்தை வச்சு தான் டேட்டே உருவாகுது. அது இன்னும் பழைய ஏற்பாட்டில் வந்து எந்த டேட்டும் கிடையாது, 1000க்கு மேலே தாண்டாது. எந்த பைபிளில் பழைய ஏற்பாடில் யாருடைய பிறப்பின் பிறந்த நாள் டேட்டே கிடையாது. அதாவது 1000 தாண்டல. எல்லாரும் வந்து 1000க்குள்ளே முடிஞ்சிச்சு. ஆதாம் 930, மெத்துசல்லா 965, அதுதான் இருக்கும். இவ்வளோ வயசு தான் இருக்கும். ஆனால் 1000 தாண்டல. இயேசு கிறிஸ்து வந்தோன்னா 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் அந்த மாதிரி வந்து இருந்தது வருஷம். கிபி இயேசு கிறிஸ்து வந்து எதுக்காக, ஆண்டவர் முன்னாடி அங்கே பைபிளில் 4ஆம் நாள் ரகசியத்தை எழுதிட்டார். இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக வானம் என்ற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக, அடையாளத்துக்காக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக. அப்போ யாருடைய அடையாளம், யாருடைய இதுனா, இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தவொடனே, அது நட்சத்திரம் வந்தோடனே, ஒரு நட்சத்திரம் தோணுனோடனே இயேசு கிறிஸ்து பிறந்துக்கிறாரு. அதை வச்சு தான் வானசாஸ்திரிகள் வந்தாங்க. இருளுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாக ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாகட்டார். பகலையால் பெரிய சுடரும் இரவையால் சிறிய சுடர். அதுனா அர்த்தம், பகலையால் பெரிய சுடர்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பிதாவாக இருக்கும்போது அவர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் இது ஆபிரகாமுடைய சந்ததி 12 கோத்திரம் தான் வெளிச்சத்தை ஆள்ற பிள்ளைங்க. அவங்க தான் வெளிச்சத்தை ஆள போகிறாங்க. சூரியனை போல் இயேசு கிறிஸ்து வந்தால் அவருடைய பிள்ளைங்க தான் வெளிச்சத்தை ஆள்ற போது இஸ்ரேல் தேசம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுறாங்களோ அவங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. இருளையால் சிறிய சுடர்ன்றது நிலா என்னத்தை ஆளப்போகுது, இருளை தான் ஆளப்போகுது. நிலாவை யார் ஆள்றா, நிலாவை வந்து யார் வணங்குறாங்களோ, கடவுளாக நினச்சி வணங்குறாங்களோ அவங்களாம் இருளை ஆள போகிற ஜனங்க. வெளிச்சத்தை ஆள்ற பிள்ளைங்க பெரிய சுடர்.
இருவையாள ஆள இருவையாள சிறிய சுடர் வந்து இருளில் தான் ஆளப்போகுது. அவருடைய பிள்ளைங்க யார்? நிலா வச்சு யார் ஒருத்தர் வணங்குறாங்களோ அவங்க வந்து இருளை ஆள போகிறவங்க. அவங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமானவங்க. அவங்க வந்து யாருக்கு விரோதமானவங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமானவங்க. யாருக்கு? யூதர்களுக்கு, கிறிஸ்துவங்களுக்கு. அவங்க தான் விரோதமானவங்க. அவங்களாம் இருளில் ஆல்ரெடி ஆண்டவர் முன்னாடியே முன்குறிச்சிட்டாரு, அவங்க தான் இருளில் போகிறாங்கன்னு. ஆனால் வந்து அவங்கள வந்து இப்போ வந்து டைம் கொடுத்துக்கிறாரு. வெளிச்சத்தில் வந்தால் தப்பிச்சுப்பாங்க அவங்க. அந்த ஜனங்க வந்து யாரெல்லாம் வந்து நிலா வச்சு கடவுள்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து இருளை விட்டு வெளியே வரணும். வெளிச்சத்துக்கு வந்தால் அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது. வெளிச்சத்தில் வரலன்னு அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அது வந்து 4வது நாள் ரகசியம், பெரிய ரகசியம் இது. 5வது நாள் வந்து அந்த 5வது நாளுடைய ரகசியத்தில் வந்து ஆண்டோடைய சீனில் அதில் ஆண்டோரே இல்லை. ஆனால் மீன்களை படைக்கிறாரு, பறவைகளை படைக்கிறாரு. எதுக்காகனா மீனை வந்து ஆண்டவர் வந்து அவர் சொல்கிறதுக்கு மீனை ஒப்பிட்டு ஆத்மாவை ஒப்பிட்டு பேசுறதுக்காகவும் பறவைகளை விருந்தாளியே படைக்கிறாரு. என்ன விருந்தாளி? ஆண்டருடைய மகா கோபத்தினால அவர் யாகத்தினால விருந்தாளியே கொடுக்க போகிறாரு. மனுஷனுங்களை வந்து அவங்களுடைய மாமசை வந்து பறவைகளுக்கு விருந்தாளியே கொடுக்க போகிறாரு. 5வது நாள் ரகசியம். 6வது நாள் ரகசியம் தான் அவருடைய நமது செயல்மட்டு நமது ரூபத்தின் படியும் உண்டாக்கும் மகன்றார். 6வது நாளில் தான் சொல்கிறாரு. 6வது நாள் யார் படிக்கிறாரு? ஆதாம் ஏவாள் படிக்கிறாரு. இப்போ ஆதாம் ஏவாள் படிச்சுட்டு அங்கே வந்து 2 கனியை வைக்கிறாரு. நன்மை தீமை கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் வைக்கிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் பழங்கலாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமையும் கனியும் வந்து வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறார்? ஜீவ இது ஒரு கனியை மட்டும் புசிக்கூடாது, நன்மை தீமை கனியை மட்டும் புசிக்காதீங்க, புசிக்கனாலே சாகவே சாவையானார். எத்தனாவது நாளில் சொல்கிறாரு? 6வது நாளில் படைக்கிறார். 6வது நாளில் படைக்கிறார். 7வது நாளில் வந்து தம் உண்டாக்கின கிரிகள்லாம் 7 நாளில் நிறைவேற்றி தம் உண்டாக்கின கிரிகளை முடித்த பின் தான் ஓய்ந்திருப்பார். அது ஒரு ரகசியம் இருக்குது, அது அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ வந்து 6வது நாள் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு? 6வது நாள் வந்து நமது செயல்மட்டு நமது ரூபத்தின் படையும் உண்டாக்குமாகன்னு சொல்லிட்டு உணவெல்லாம் தருவார். ஆனால் மண்ணிலேருந்து எடுத்து படைச்சாருன்னு அதில் வராது. 6வது நாளில் திருப்பி 7 நாள் வந்துடுவார். என்ன செய்வார்? தம் உண்டாக்கின கிரிகள்லாம் 7 நாளில் நிறைவேற்றி தம் உண்டாக்கின கிரிகளை முடித்த பின்பு தான் ஓய்ந்திருப்பார். 7 நாளில் ஓய்ந்திருப்பார். ஓய்ந்திருந்தபடியால் பரிசுத்தப்படுத்துவார். அது என்ன அர்த்தம்னா, தம் உண்டாக்கின கிரியைகளை நிறைவேற்றுறாரு பற்றியா, அது ஒரு 7 வருஷம். தம் உண்டாக்கின கிரியைகளை முடிக்க போகிறார்ல, அது ஒரு 7 வருஷம். அதை ஓய்ந்திருந்தா இருப்பார். 7 நாளில் ஓய்ந்திருந்தா இருப்பார். அது ஒரு பரிசுத்தப்படுத்துறது, அது ஒரு 7 வருஷம். அது என்ன அர்த்தம்? 7 நாள் வந்து தம் உண்டாக்கின கிரியைகள்லாம் 7 நாளில் நிறைவேற்று 7 வருஷம். தம் உண்டாக்கின கிரியைகளை முடிக்கிறது 7 வருஷம். அது 7 நாளில் ஓய்ந்திருந்தா இருப்பது, அது ஒரு 7 வருஷம். 7 நாளில் ஓய்ந்திருந்தபடியே அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுறது 7 வருஷம். மொத்தம் 7 வருஷம், 7 வருஷம். அது முக்கியமானது, அது ஒரு ரகசியம். இப்போ திருப்பி ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு திருப்பி மனுஷனை உண்டாக்கலை, அப்புறம் தான் மண்ணிலேருந்து எடுத்து மனுஷனை படைப்பார். படித்தா திருப்பி 6வது நாள்லேயே வந்துடுவார், மனுஷனை படைப்பார். இப்போ என்ன செய்வார்? எல்லாமே கொடுப்பாரு, இதெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமைவார் கனியும் படைக்க வச்சிட்டாரு. எதுக்காக படைச்சார்னா, மனுஷனை சோதிக்க தந்தால் ஒரே ஒரு கனி தான் இருக்கும். மனுஷனை ஆதாம் ஏவாள் சோதிக்க தந்தால் ஒரு கனி தான் இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை விருட்சத்தின் கனியும் எதுக்காகனா, ஆண்டவர் அந்த அதில் 1வது நாளில் வந்து இருளையும் வெளிச்சத்தை பிரியார்ல, இங்கே பிரிக்க போகிறார். 6வது நாளில் பிரிக்கிறார். எப்படின்னா, இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடாத, புசிக்கிறாலே சாகுவேன்றார். அப்படி சொல்லிட்டார்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே வச்சிட்டாரு. அப்போ சர்பம் வந்து இவங்களோட பேசுது. எது வந்து பேசுது? தள்ளப்பட்ட சாத்தான் சர்பம். அவன் வந்து பேசுகிறான். இருளின் ஆவி வந்து பேசுது. யாருக்கிட்ட? ஏவாள்கிட்ட பேசுது. இதெல்லாம் சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும். ஆண்டு இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னார, இது மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது? நீ சாப்பிட்டீங்கன்னா உன் கண்கள் திறக்கப்படும் சொல்கிறான் சாத்தான். இவங்க என்ன செஞ்சுறாங்க? சாப்பிட்றாங்க. அப்போ என்ன செய்யறான்? நீ சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல இருப்ப, சாகவே சாக மாட்டேன்றான். அவன் சொல்கிறது வந்து கரெக்டு. ஏன் சாகவே சாக மாட்டேன்றான்? ஏன் அப்படி சொன்னான்னா, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அது என்ன செய்வான்? திருப்பி எடுத்து அவங்க அதையும் சாப்பிட வச்சுருவான். சாப்பிட வச்சிட்டா என்ன ஆகும்? மரணமே இல்லை. ஆண்டவர் வார்த்தை பொய்யாயிடும். அதனால தான் ஆண்டவர் வந்து சாத்தானையும் இருளையும் வெளிச்சத்தை பிரிக்கிறது 2 கனியை வைக்கிறாரு. அங்கே ஆதாமுக்கு சோதிக்கிறதுக்கோசம் கிடையாது, சாத்தானை பிரிக்கிறதுக்கோசம் அந்த கனி. இதை நீ புசிக்கனாலே சாகுன்றார். இவன் சொல்கிறான், இதை நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவரை போல இருப்ப, சாகவே சாக மாட்டேன்றான்.
அவங்க சாப்பிட்டு நன்மை தீமை வித்து கண்ணியை சாப்பிட்டவொடனே ஆண்டவர் வந்துடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருமே, டைம் கொடுத்துருந்தாருன்னு அதை சாப்பிட வச்சுருப்பான். அதனால தான் ஆண்டவர் வந்து டக்குன்னு வந்து ஆதாமையும் ஏவாளையும் பிடிச்சிடறாரு. புசிக்கு ஏன் சொன்னார்ன்ட்டு அவங்களுக்கு வந்து அத்தியலை தேய்த்து அரைக்கச்சியை கொண்டு பண்ணாங்கல வசனம். ஆண்டவர் சொல்ல தோல் உடையை கொடுத்தாரு. அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சிடறாரு. எதுக்கு அனுப்பிச்சிடறாரு? ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்குது. சாத்தான் என்ன செய்வான்? அடுத்த ஸ்டெப்பு அதை சாப்பிட வைப்பான். சாப்பிட வச்சா மரணமே இருக்காது, உயிரோடு இருப்பான். ரெண்டும் உயிரோடு இருப்பாங்க, மரணமே கிடையாது. ஆனால் வந்து அந்த அந்த இடத்த வந்து என்ன செய்கிறார்? ஆண்டு ஏதேன் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு, மூடிடுறாரு. வீசி கொண்டு இருக்கிற சுடலை பட்டிருக்காரு, கேரி பண்ணி வைக்கிறாரு. வீசி கொண்டு சுடலை பட்டினா கரண்ட் வைக்கிறாருங்க. எதுவுமே போக முடியாது, மிருகம் கூட போக முடியாது உள்ளே. ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எதுவுமே கொடுத்துட்டாங்கன்னா சாப்பிட்ருவாங்கள்ல, மரணமே இருக்காது. அதனால தான் அவங்கள துரத்திடுறாரு. அவள் தான் ஆண்டு வந்து 3 பேரை சபிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ ஏன் இப்படி சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. இது ஏன் நீ சாப்பிட்ட அப்போ ஆதாம் என்ன சொல்கிறார்? நீ தந்த ஸ்திரியானுங்க. அது மாதிரி மாற்றி சொல்லும்போது ஆண்டு சொல்கிறாரு, ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்படும். 6ஆம் நாளில் தான் ஆண்டு வந்து சபிக்கிறார். ஆதாம் நாள் 6ஆவது நாளில் தான் ஆதாமை சபிக்கிறார். ஆதாம் ஒரு 6, ஏவாள் ஒரு சபிக்கிறார். நீ கர்ப்பவேதம் பட்டு தான் குழந்தை பெறுவ, அது ஒரு 6. சர்ப்பத்தை நீ அதையும் சபிப்பார். நீ மண்ணால் தான் நீ நகர்ந்து போனோம், அதையும் சபிக்கிறார். அது ஒரு 6. எத்தனாவது? 6ஆவது நாளில் சபிக்கிறார். 3 பேர் தான் 3 6. அதை நீ கூட்டினா 18 வரும். 6ஆம் நாளில் 3 பேரை சபிக்கிறாரு. அந்த 3 6 தான் 18. அது என்னன்னா 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்குத்து முடிவுடைய நம்பர் 666. சாத்தானின் முத்திரை. சாத்தானின் முத்திரை கர்த்தரின் டேட்டு. அதுதான் டேட்டு. 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்கு தான் டேட்டு. இப்போ வந்து 3 பேரை சபிக்கிற 3 பேர் தான் 3 6. அந்த 3 6 நீ போட்டு கூட்டினா 18ன்னு வரும். அது வந்து 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்கு தான் டேட்டு, சாத்தானின் முத்திரை. இப்போ வந்து 2 6னா யார்? ஆதாம் ஏவாள் தனியாக பிரிச்சுறாரு. அவங்க 2 பேர் யார்? ஒரு 6, 2 6. அது என்ன நம்பரு? 2 6 பக்கத்தில் சின்ன நம்பரு 66. 66 புஸ்தகம் தான் நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஒரு 6 நிற்குது தனியாக. அதுனது சாத்தானின் 6 இருள் நிற்குது தனியாக. அவ்வளோதான். பூமியை சுத்த விடுறார் ஆண்டவர் உலகத்துக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தராக வராங்க. எல்லாமே ஒரு 6ஆம் நாள்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் தானியேலில் சொல்லப்படி 70 வாரங்கள் உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய பரிசுத்த மேலே 70 வாரம் குறிக்கப்படுது. 12ஆம் அதிகாரத்தில் வந்து முடிவு காலத்துக்கு அடுத்தது இருந்து. அந்த முடிவு காலம்ன்றது வந்து 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்கத்தான் முடிவு காலம். முடிவு காலம்னா 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தான் தொடங்கத்தான் முடிவு காலம். 12ஆம் அதிகாரத்துலேருந்து உயிர்த்தெழுதலை பற்றி அதில் இருக்குது. 7 நாள் தான் உயிர்த்தெழுதலாம் நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறது? 7 நாள் சொல்லும் போது என்ன சொல்லுது? அதாவது தம் செஞ்ச கிரியைகள்லாம் 7 நாளில் தான் நிறைவேற்றுறாரு. 7 வருஷம் தம் உண்டாக்கின கிரியைகள்லாம் முடித்த பின் தான் ஓய்ந்திருப்பார். அது என்ன அர்த்தம்னா 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்குறது. நீ 3 அந்த 606 3 6 18 படல. 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்குதான். அதான் கணக்கு. எப்படி கணக்கு வரனா? இயேசு கிறிஸ்து 4ஆம் நாளில் வராருல, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் சொல்கிறாங்க நட்சத்திரத்தை. அந்த நட்சத்திரத்தை தான் இயேசு கிறிஸ்து கடவுளே பூமிக்கு இறங்கி வந்தார். பூமிக்கு இறங்கி வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தா அந்த அடையாளத்தை பார்த்தா உலகம் வந்து டேட்டு உருவாகுது. காலங்களும் நாட்களும் வருஷங்களும் டேட்டு உருவாகுது. அவர் வந்தது தான் கணக்கு. அப்போ வந்து என்னாச்சு? இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார் பற்றியா? 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அது மாதிரி வந்து இப்போ எத்தனாம் நூற்றாண்டு வந்து இப்போ வந்து 2018ஓட 6ஆம் நாள் முடிஞ்சிச்சு. ஏன்னா பைபிளில் வந்து ஆண்டு வந்து சீசர்கள் சொல்வார், நீங்கள் வந்து இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கு முடிய வரைக்கும் அடையாளம் என்ன கேட்க மட்டும் ஒன்றுன்னா சொல்லுவாங்க. உலக பூமி அதிர்ச்சி, சண்டை, யுத்தம் எல்லாம் வரும் நடக்கும். ஆனால் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு கிளை தொடர்ந்து துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். வசந்த காலம் சமீபமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசந்த காலம் சமீபமாயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூமி அரசாளும் போது வசந்த காலம்தான். 1000 வருஷத்தை பற்றி பேசுகிறாரு. ஆதியில் படிக்கும்போது வசந்த காலமாக தான் படைச்சார். நோவா காலத்து வரலும் வசந்த காலம்தான். கோடை காலமும் மாரி காலமும் கிடையாது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உலகத்தை ராஜ்யத்தை ஆளும் போது, அதாவது அத்திமரம் துளிருடைய வரைக்கும் கிடையலாம் வசந்த காலம் சமீபமாயிடுச்சுன்னா அவர் 1000 வருஷத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்போ அவர் வந்துட்டார் பற்றியா? 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்படுது.
இப்போ ஓசியாவில் வந்து ஆறாம் நாளில் 6ஆம் அதிகாரத்தில் வந்து அதில் வந்து 1-2 வரும். 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாள் எழுப்புவார் அப்படின்னு ஒரு வசனம் வரும். 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பார்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நந்தாகணும். 3ஆம் நாள் எழுப்புன்னு சொல்கிறது 1000 வருஷத்தை பூமியில் ஸ்தாபிக்கணும் ஆண்டவர். 1000 வருஷத்தை ஸ்தாபிச்சுட்டு 1000 வருஷம் முடிஞ்சவொடனே எழுப்பிட்டு போது புதிய வானம் புதிய பூமிக்கு தான் இட்டுன்னு வரும். புதிய வானம் புதிய பூமிக்கு அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்குன்னு சொல்கிறாரு. யார்? ஓசியா. 2018 அத்திமரம் துளிர் விடுது. கரெக்டாக 1948 துளிர் விட்டுது. அதாவது 1948 அத்திமரம் துளிர் விட்டுது. 2018 70 வருஷம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அந்த 2018 தான் அந்த நீ போட்டுப்பார் 6/3/18 2 நாள். அந்த 6/3/18 தான் 6ஆம் நாள் முடிஞ்சு 7 நாள் தொடங்கிச்சு. 2018 7ஆவது நாள் தொடங்கிச்சு. அந்த 2018 தம் உண்டாக்கின கிரியைகளில் 7 நாள் நிறைவேற்றுறாரு பார்த்தியா, அது 7 வருஷம். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே உயிர்த்தெழுதல் நந்தாகணும். இந்த தம் உண்டாகின கிரியைகளை முடிக்கிறார் பார்த்தியா, அது ஒரு 7 வருஷம். சாத்தான் ராஜ்யம் தொடங்கணும். அவர் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார் பார்த்தியா, அந்த சாத்தான் ராஜ்யத்தை முடித்த உடனே சண்டையெல்லாம் முடித்த உடனே ஓய்ந்திருந்தபடியால் அந்த 7 நாளில் ஆசீர்வாதத்தை பரிசுத்தப்படுத்துவார். அது ஒரு 7 வருஷம். அந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து சுத்தம் வந்து 7 வருஷம் ஆகிடும். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 2039 எல்லாம் முடிச்சு சுத்தம் பண்ணுறார். 2040 தான் அவருடைய மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊட்டுவார். அதோடைய ரகசியம் வந்து யோவேல் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் அதில் வந்து அருமகதன் இதெல்லாம் யோவேல் இருக்குது. அதில் இவ்வளவும் எல்லாம் யோவேல் இருக்குது. இந்த ரகசியமே இதுதான் நிறைய இருக்குது. இப்போ எனக்கு வந்து சொல்ல தெரில, எனக்கு பேச தெரில. இது பொறுமையாக கேட்டால் தான் சொல்லுவேன். இதே நல்லா பேச தெரில. இது இப்போதைக்கு உனக்கு இதை சொல்லித்தரேன். உனக்கு டவுட் இருந்தால் பொறுமை எனக்கு வந்து கரெக்டாக வரும்போது சொல்கிறேன். டைம் இருந்தால் கர்த்தருடைய வருகை தாமதமே ஆகாது. இந்த டிசம்பரோட முடிது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். இந்த டிசம்பரோட ஏன்னா 7 நாளை நிறைவேற்றி தம் உண்டாக்கின கிரியைகளை முடிக்க பொறுத்து அது ஒரு 7 வருஷம். சாத்தான் ராஜ்யம் 2026 தொடங்கினோம். அதனால நம்ம எல்லாம் எப்படிக்கணும்? நீதியாக இருக்கணும். நீதியாக இருந்தால் தான் பரிசுத்தமாக முடியும். எப்படி நீதியாக இருக்க முடியும்? செப்பனையில் சொல்கிறாரு. செப்பனையில் எப்படி நீதியாகனு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய குணாதிசயமே எப்படி? நீதியின் குணாதிசயம். அவர் நீதி நிறைவேற்றி எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி வந்தார். எப்படி அவருடைய குணாதிசயம்னா, அதாவது மலை பிரசங்கம் பண்ணுறத பற்றி அவர் குணாதிசயத்தையே வெளிப்படுத்துகிறார். அது போல் இருந்தால் தான் நம்ம நீதியாகனே பரிசுத்தமாகும். நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படணும். நீதியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படணும். இல்லைன்னா உலகம் பயங்கரமான உபத்திரத்தை சந்திக்க போகுது. அதில் மாட்டக்கூடாதுன்னு தான் நம்மளை இட்டுன்னு போகிறார். ரகசிய வருகனா என்ன? ஆண்டவர் வந்து பூமியில் வந்து அவர் கோபம் பூமியில் வந்து இறங்க போகுது. ஒருத்தங்க கூட தப்பி போக முடியாது. அதில் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு நம்மளுக்கு தராரு, எடுத்துகிட்டு போகிறாரு 7 வருஷத்துக்கு. திருப்பி இட்டுன்னு வந்து பூமியிலே தான் நம்மளை வைப்பார். எல்லோரும் நித்தியமாக 1000 வருஷம் வரும் ஆளும். 1000 வருஷத்தை முடிஞ்சு நித்தியம் புதிய வானம் புதிய பூமிக்கு போவோம். யோவேலுடைய 2ஆம் அதிகாரத்தில் தான் முக்கியமான ரகசியம் இருக்குது. அதாவது என்ன ரகசியம்னா, அதாவது கர்த்தருடைய பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாக சந்திரன் ரத்தமாக வரணும்ல, அதுக்கு முன்னே யோவேலுடைய 2ஆம் அதிகாரத்தை பற்றிப்பார். முழுக்க தொழில்நுட்பத்தின் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தான் இருக்கும். முழு உலகத்துக்கும் அதாவது இப்போ எல்லாம் சிப்பு, ஐசி, ரெசிஸ்டர்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து தேவனுடைய சேனை, கர்த்தருடைய சேனை. நியூக்ளியர் பாம்புடைய அணுகுண்டுடைய அணு கதிரெலாம் வந்து தேவனுடைய சேனை. அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மனுஷன் நினச்சிக்கிறாங்க இவங்க கண்டுபிடிச்சதுனால தான் இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கண்டுபிடிக்கால பண்ணல. ரோபோட்டு, எலக்ட்ரானிக்ஸ் உடைய இதெல்லாம் வந்து கர்த்தருடைய சேனை. அது வந்து ஏன்னா இனி தலைமுறை வரும் வருஷத்தில் வரப்போகிறது இல்லையா. இப்போதைக்கு தற்காலிகமாக இப்போ வந்து முழு உலகத்தையும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கர்த்தருடைய சேனை. அவர் வார்த்தையின்படி வேலை செய்யுது. வார்த்தையின்படி வல்லமை உள்ளது. ஒன்று அது யோவேல சொல்ல பிசுறாமல் போமா, ஆயுதங்களுக்குள்ளே உயர்ந்தாலும் காயப்படாமல் போவோம். அது என்னது? கர்த்தருடைய சேனை. அதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா எல்லாமே செய்யப்பட்டது. ட்ரோனு, ரோபோட்டு எல்லாம் டெக்னாலஜியும் ஒர்க் ஆகுது. மனுஷனுக்கு கண்டுபிடிப்பால கிடையாது, அவருடைய வார்த்தையில் எல்லாம் ஒர்க் ஆகுது. அது எதுக்காகனா முழு உலகத்தையும், அதாவது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தொழில்நுட்பம் வந்துச்சுல, ஆண்டவருடைய இவர் வந்து சாதாரணமாக இப்போ நம்ம என்ன அர்த்தம்னா, சாதாரணமாக யோவேலுடைய ரகசியம் ஃபுல்லாக அதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ செல்ஃபோன் இருந்தால் தான் என்ன செய்கிறோம், அமெரிக்காலேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து பேசுகிறோம், அங்கேருந்து பார்க்குறோம், ஒரு ஊர்லேருந்து நம்ம டைரெக்டாக தொலைத்தொடர்பு நின்று இருக்கோம்.
இது வந்து டூப்ளிகேட்டு. அதாவது தற்காலிகமாக ஆண்டு குத்துறாரு. இது வந்து நிரந்தரம் கிடையாது, அழிக்க போகிறார் ஆண்டு. ஆண்டுடைய வார்த்தை தான் அது. இதெல்லாம் வேலை செய்யுது, எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யறதுலாம் வந்து ஆண்டுடைய வார்த்தை தான். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கர்த்தருடைய பயங்கரமான நாள் வரும்னு சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறும். சூரியன் இருண்டன்னாவா இஸ்ரேல் தேசம் இருண்டுடும். சந்திரமும் ரத்தம் போல மாறினா அந்த நிலா வச்சு வணங்குறாங்க பாரு, அவங்களாம் ரத்தமாக மாறுவாங்க. நிலா வச்சு வணங்குறாங்க. ஆண்டு 4 நாள் படையில பகலை ஆள் பெரிய சுடரும், இரவு ஆள் சிறு சுடரும். இரவு ஆழத்து வந்து ரத்தமாக மாறப்போகுது. நிலா ரத்தம் சிந்த போது அவங்க தான் இருவில் ஆளை போகிறவங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. என்ன எப்படின்னா, அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். அவங்களுக்கு தெரியாது, அதோடைய உபதேசத்தில் வந்து அவங்க அதில் இருக்கிறாங்க. யார்? முஸ்லீமுக்கு தான் நிலா வச்சு வணங்குவாங்க. இஸ்ரவேல் தேசங்க யார்? சூரியனை போல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன். அவருடைய பிள்ளைங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. இவனுங்க தான் எனக்கு அல்லாஹ் குத்தாருன்னு சொல்லி எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. இது பயங்கர அந்த உபதேசம் வந்து சரியில்லை, தவறான உபதேசம், நீதியின் உபதேசம் கிடையாது. கடவுள்னா யாருக்காக சண்டை போடணும்? கடவுள்னா மனுஷனுக்காக தான் கடவுள் சண்டை போடணும். மனுஷன் கடவுளுக்காக சண்டை போட்டால் அவர் கடவுள் கிடையாது. சாதாரண மனுஷனுடைய ரொம்ப கோழையானவர். கடவுள் வந்து மனுஷனுக்காக சண்டை போடுவார். ஆனால் மனுஷன் வந்து கடவுளுக்காக சண்டை போட்டால் அவர் கடவுளா? கடவுள் கிடையாது. அங்கே யோவேல தான் சொல்லப்படுது. அதனால தான் அவருடைய கோபம் பூமியில் வந்து இறங்குறதுக்கு முன்னே, அதனால தான் ஆண்டவர் ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்பட்டு பால் குடிக்கிற குழந்தை கூட கூட்ட சொல்கிறாரு. ஏன்னா மணவாளன் அறையும் மணவாட்டு மறையும் விட்டு புறப்பட்டு போக போகிறோம், நம்ம மறைஞ்சு போக போகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ தான் கர்த்தருடைய நாள் வரும்னு இந்த மணவாளன் அறையும் மணவாட்டி மறையும் விட்டு புறப்பட போகிறோம். அப்போ தான் ஆண்டவர் வந்து ஒன்று ஒன்றா சொல்லினே வருவார். அது யோவேலில் சொல்வார். அதாவது நான் வந்து அதான் முன் தண்டு கீழ்கடலுக்கும் பின் தண்டு மேல் கடலுக்கும் துரத்துடும், அது நாட்டில் எழும்பி துர்க்கந்த வீசும், தேசமே நீ பயப்படாது மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னா தான் அது வந்து அருமகதன் சண்டை, அது யுத்தம். அதில் வந்து எல்லாரையும் அடிச்சு சாவச்சு போட்டுருவார். அதில் வந்து எல்லாமே இருக்கும். அத்தி மரம் துளிர், அத்தி மரமும் திராட்சை செடியும் அது பலனை தரனா உலகத்தை ஆளை பார்த்து வந்து அத்தி மரம் யார்? இஸ்ரேல் தேசம். திராட்சை செடி யார்? நம்ம கிறிஸ்துவங்க. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் பலன் தரப்போகிறாங்க உலகத்துக்கு. எல்லாரும் வருவாங்க. அது வந்து அப்போ தான் இது முழு ரகசியமாக அதில் அடங்கிடுது. என்னால் சரியாக சொல்ல முடியல, டக்குன்னு வரமாட்டுது. ஏன்னா இப்போ தான் 2வது வாட்டி பேசுகிறேன், எனக்கு இந்த பயந்து பேசுதாகுது. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? அப்போ எல்லாம் அடிச்சு எல்லாம் முடிஞ்சு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படும் போது தான் அவர் ராஜ்யத்தை அதை 7 நாள் ஆசிரியத்தை பார்த்தோம் தான் அவர் வந்து மாம்சமான யாவர் மேலும் அப்போ தான் அவர் அபிஷேகத்தை ஊட்டுவார். என்ன அர்த்தம்? அது மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுன்னு சொல்கிறார்ல, அது என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் காணுவாங்களா அப்படின்னு. எப்போ அவர் எதுக்காக அவர் ராஜ்யம் ஒன்று எதுக்கு தீர்க்க தரிசனம்? அதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட்டு இப்போ செல்லு வச்சுன்னு இங்கேருந்து வெளிநாட்டில் பேசுகிறோம், வெளிநாட்டிலேருந்து இங்கே பேசுகிறோம், நேருக்கு நேராக பேசுகிறோம். இது வந்து டூப்ளிகேட்டு ஆர்டர் பூமியில் அவர் எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா தொழில்நுட்பம் மூலிமா நடக்குது. அதெல்லாம் அழிஞ்சிரும். அப்போ மாம்சமான யாவர் மேலே ஆவியை விட்டுரும் போது என்ன ஆகும்? முழு உலகமும் தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் இருந்துன்னே இருக்கும். 1000 வருஷம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் வந்து எருசலேம்லேருந்து அரசாள்வார். நம்ம இங்கே இருந்தால் இங்கேருந்து ஆண்டரோட நேருக்கு நேர் பேசுவோம். அப்படியே நேச்சுரலாக மூளைக்கு மூளை அப்படியே நம்ம சிந்தனைக்கு சிந்தனை. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற நீ பேசுவ. அதனால் அதுதான் அங்கே சொல்லப்படும். அதாவது சொப்பனம் காண்பவங்க தீர்க்க சொல்கிறது ஆண்டவரோட பேசுறது. நம்ம அவரை தரிசிப்போம், அவரோட பேசுவோம். வேறு உலகத்துக்கு இட்டுன்னு போவார், புதிய வானம் புதிய பூமி போவோம். சாத்தானை கட்டி நரகத்து தளத்தில் போய் பார்ப்போம். இவனா இது பண்ணா உலகத்தை நாசம் பண்ணான்னு அதெல்லாம் பார்ப்போம். அதோடைய ஒரிஜினல் வரப்போகுது. இது டூப்ளிகேட் அழிஞ்சிட போகுது. யோவேலுடைய தீர்க்க தரிசனம் பயங்கரமாகுது. அதில் தான் முழுசாக எல்லாமே அடங்கிருக்குது. நிறைய ரகசியம் இருக்குது. அதனால் நம்ம இப்போ எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும். நீதியாக இருந்தால் தான் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தமாக இருக்கணும்னு தெரியாது. யார் வேணாலும் பரிசுத்தமாக இருப்பாங்க, யார் வேணாலும் பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் நீதி வந்தால் தான், சுய நீதி இருக்கக்கூடாது, கடவுளுடைய நீதி. அதான் தேவ நீதி. எது? மலப்பிரசங்கம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு யோவேல் சொல்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது வந்து எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்கிறாரு. இஸ்ரவேல் தேசத்தை தான் சுற்றி நம்மளை விரோதமாக பார்த்துக்கிறாங்க. யார்? யூதருங்க. அவங்க வந்து தான் தேவனுடைய பிள்ளைங்க. அவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்க அவங்க தான். அவங்களால தான் நம்மளை வந்து அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு அவருடைய வார்த்தை கிடச்சிது. யார்? கர்த்தருடைய வார்த்தை. நம்மளாம் யார்? நட்சத்திரங்கள்.
உலக ஜனம். ஆண்டு 4ஆம் நாள் படிக்கிறல்ல, சுடருக்கு உண்டாக்கூடாத சுடர் நட்சத்திரம் உலக ஜனங்க. 2 மகத்தான சுடரை படைக்கிறார்ல, எது? பகலையால் பெரிய சுடர், இரவையால் சுடர். வெளிச்சத்தின் பிள்ளைங்க சூரியன், இருளின் பிள்ளைங்க சந்திரன். இருளின் பிள்ளைங்க வெளிச்சத்தின் பிள்ளைங்க வெறியாகவே இருப்பாங்க, வெறி கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாமே எழுதி வச்சிட்டாரு. எதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது? தேவ கோபம் பூமியில் இறங்காத அளவுக்கு. இறங்கும் போது நம்ம மாட்டிக்கூடாது, மாட்டாத இருக்கு தான் நம்ம போனோம். ஏன்னா உலகம் உண்டானதுலேருந்து இதுவரையிலும் சம்பவிக்க முடியாத மகா பெரிய உபத்திரம் உண்டாகுமா. உலகம் உண்டானதுலேருந்து இதுவரையிலும் சம்பவிக்க முடியாத பெரிய உபத்திரம், அதில் மாட்டக்கூடாது தான் நம்மளை இட்டுன்னு போகிறாரு. அதாவது ஆண்டு என்ன சொல்ற, அதாவது உங்கள் வஸ்திரங்கள் இல்லை, உங்களை இருதயத்துக்கு இழுத்து முழு அவர் இடத்துல திரும்புங்க சொல்கிறாரு. 2 சொல்வார், 2 இடத்துல 2 சொல்வார். ஒன்று இஸ்ரேல் தேசத்துக்கும் சொல்வார். அவங்க வஸ்திரத்தை அவங்க தான் வஸ்திரத்தை கீழ்கிறவங்க, அவங்க இஸ்ரேல் தேசம். இயேசு கிறிஸ்து ஏற்றுன பிள்ளைங்களுக்கும் சொல்வார். 2 வாரம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது ரகசிய வருகை. எதுக்கு? கிறிஸ்துவருக்கு. யாருக்குன்னா கிறிஸ்துக்குள்ளே மறித்தவங்க முதலாவது எழுதிப்பாங்க. பவுல் எழுதுறாருல, கிறிஸ்துக்குள்ளே மறித்தவங்க முதலாவது எழுதிப்பாங்க, பின் உயிரோடு கூட இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே மறித்தவங்கன்னா யார்? செத்து பொண்ணு கலரில் இருக்கிற அவங்க மெயின் கிடையாது. அவங்க செத்துட்டு அவங்களுக்கு எதுக்கு உபத்திரத்தை பற்றி தெரியும். கிறிஸ்துக்குள்ளே மறித்தவங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறாங்களோ, ஞானஸ்தானம் இருக்கிறாங்க, அவங்கள மறித்துங்க. கிறிஸ்துவோட மறித்த மாதிரி அவங்க தான் உயிர் தருவாங்க, முதலாவது உயிர் தருவாங்க. பின்புன்றது இஸ்ரேல் தேசம் 2வது. அவங்க வர பேட்ச் வேறு, அவங்க தான் 2வது வர போகிறாங்க. யோவேலுடைய ரகசியம் பயங்கரமாக இருக்குது. இப்போதைக்கு இது இப்போ சொல்கிறேன், அப்புறமேட்டு பார்க்கலாம்.